வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்ச் மையம் கிருஷ்ணகிரி. ஜூலை 12, 2025 குரூப் 4 தேர்வெல்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வையும் இந்த கொஸ்டின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? சில பேர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணிட்டேன், ஜிஎஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் நம்ம இன்னும் ஒரு சில வெளியில் ஓகேவா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸ்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது, எங்களுக்கு எந்த ஒரு டஃப்பும் இதில் தெரியல இந்த கொஸ்டின் பேப்பரில் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம், ஃபீட்பேக்லாம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க, குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. உங்களுடைய எஃபர்ட் ஓகேவா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் போட்ட இந்த ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் போட்ட உங்களுடைய எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது இந்த எக்ஸாமுக்காக பர்டிகுலராக நல்லபடியாக முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நல்லபடியாக எக்ஸாமும் எழுதியிருக்கீங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக்கு, ஒவ்வொருத்தருடைய வியூஸு, இல்லை ஒவ்வொரு என்ன சொல்கிறது தேர்ட் பர்சன்ஸ் பேசுறது, இதெல்லாமே வந்து எதுவுமே பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ நம்மளுடைய காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுடைய முடிவுலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்சர் கீ வித் டிஸ்கஷன் வந்து போடுறது வழக்கம். ரைட்டுங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் கீயோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சேமாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ வந்து 1-2 கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து வில் பி பப்ளிஷ் லேட்டர் அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க. நாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அந்த மாதிரி வந்து வில் பி லேட்டர் அப்படின்னு போட்டிருக்கும், பப்ளிஷன் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து நம்மளுடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கீ வரும்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஸோ காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎஸ் பார்ட் மட்டும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் 75 கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆன்சர் கீ டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். தமிழ் அண்டு மேக்ஸ் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்ளீஷன் டோட்டல் கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி எக்ஸலன்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜிஎஸ் அந்த 75 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் மட்டும் பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக கொஸ்டின். ரைட்டுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியஸ் பேசிக்ஸில் தான். ஓகேவா? ஒரு திட்டம், அந்த திட்டத்தினுடைய வயது அடிப்படையில் எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் இதனால் நன்மை அடைவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி, ரைட்டா, ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல், வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம், சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம். ஸோ இது காமனாக யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 2, 1. ஓகேவா? ஸோ சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி அப்படின்றது வந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தான் வந்து இந்த சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கான நிதி உதவி. ரைட்டுங்களா? அடுத்தது வந்து ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகள் பராமரித்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா ஸோ ஆன்சர் சி 3, 4, ஓகேவா 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? இது ஒரு நல்ல கொஸ்டின். அதாவது வந்து 2024-25ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்றை ஏறுவரிசையில் அமைக்க. ஓகேவா? ஸோ ஏறுவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோலேருந்து ஹை லெவல் வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நம்மளுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கன்க்ளூஷன். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவைஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அக்யூரேட் டேட்டா வந்து கிடைக்கல. ஸோ இதுக்கான ரிவைஸ் கீ நாமளே பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமை தான் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. ரைட்டுங்களா? ஸோ இந்த தவறான கூற்றினை கண்டறிக, அதாவது திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க இல்லைங்களா? பார்க்கலாம். ஸோ நம்ம திரும்ப நம்ம சொன்னது தான் டெஸ்ட் சீரீஸில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். இத்திட்டம் உலக வங்கி ஆதரவோடு அளிக்கப்பட்டது. கண்டிப்பாக, ஏன்னா இப்படி வந்து ஒரு ஃபேக்ட் கொடுக்குறாங்கன்னா அது கட்டாயம் வந்து சரியான ஃபேக்டாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு சப்போர்ட்னும் போது அது தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இத்திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதி உதவி வழங்கப்படுகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ வேர்ல்டு பேங்க் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ரைட்டுங்களா?
அடுத்தது, இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பேசிக்ஸ்ல கொடுத்தாலும் அதுவும் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 1 and 3 மட்டும் கரெக்டாக இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ 1 and 3 1 and 3 1 and 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் 1 3 இருக்கு. ஓகேவா? இதில் 3 இருக்கு. ஆப்ஷன் பிலையும் 3 இருக்கு. ஓகேவா? அப்போ ஏ பி டி வரவே வராது, சான்ஸ்லெஸ். ஓகேவா? அதன் ஆட்டோமேட்டிக் ஆன்சர் சி, 2 மற்றும் 4. ஓகேவா? ஒரு அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? கொஞ்சம் நம்ம பின்னோக்கி தான் போகணும். நம்ம 18th century தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரிப்பா. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஓகேவா நிலம் வந்து நம்ம பிரிட்டிஷோட பீரியட்ல பஞ்சமி லேண்ட்ன்றது ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது. ரைட்டுங்களா? சரி, அதுதான் அந்த பேசிக்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்று 1892ஆம் ஆண்டை திரமைன்கீர் அறிக்கை ஏற்றுக்கொண்டது. ஓகேவா? ஸோ அது யார் திரமைன்கீர் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்பட்டு கலெக்டர். ஓகேவா? ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ அவருடைய அறிக்கை தான் திரமைன்கீர். அதனால அவருடைய பேரே வந்து அந்த அறிக்கைக்கு பேர் வச்சுட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது, மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். ஓகேவா? ஸோ டைரக்டா லிங்க் ஆகுதா? அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் ஆகும். ஆப்ஷன் பி, பாம்பே. ஒரு டைரக்ட் ஃபேக்ட் கொஸ்டின் தான், பெருசா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாது. ரைட்டா? லோகாயுக்தா லோக் ஆக்ட், லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் அப்படின்னு கேட்டா வந்து ஜஸ்ட் 2013 நம்ம சொல்லிடுவோம். ஆனா எப்ப நடைமுறைக்கு வந்தது? நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லயும் சரி, நம்ம பாலிட்டி கிளாஸ்லயும் சரி, நம்ம மாடர்ன் இந்தியா கிளாஸ்லயும் சரி, திரும்ப திரும்ப உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருப்போம், ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? ஒரு கொள்கை வகுக்கப்பட்டால் அந்த கொள்கை எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் கண்டிப்பா படிக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டா? ஸோ கேட்டாங்களா? ஸோ லோக்பால் லோகாயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 16, 2014. ஓகேவா? அப்போ அது கரெக்ட். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேர் கரெக்ட். ரைட்டுங்களா? அடுத்தது, ஸோ ஃபர்ஸ்ட் பேர் கரெக்ட்னாவே ஏவும் வராது, டெல்லியும் வராதா? அப்போ பிஎன்சிக்குள்ள தான் ஆன்சர் இருக்குமா? சரி, பார்க்கலாம். தமிழ் டிக்ளேர்ட் as கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆன் October 10, 2004. இது கிடையாது, September 17 தான். ஓகேவா? இயர் கரெக்ட், ஆனா வந்து பாத்தீங்கன்னா டேட் தப்பு. சரியா? அப்ப 2 தவறு எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப 2 தவறுனா வந்து ஆக்சுவலா வந்து 2 எங்க இருக்கு? பாம்பேல மட்டும்தான் இருக்கு. சரியா? தவறான ஸ்டேட்மெண்ட் 2ன்றது பாம்பேல மட்டும் தான் இருக்கு. அப்போ 4 கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இங்கே ஆன்சர் முடிச்சுட்டு போயிடலாம். இப்படி ஈஸியா ஆப்ஷனல் எலிமினேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து இந்த என்வரன்மெண்டல் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், கிரீனரி ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ த பர்பஸ் ஆஃப் சூரியகார் முஃப்ட் மிஜ்லி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம், சூர்யான்ற பேர் இருக்கா? ஓகேவா? அப்போ சூரியனா சூரியனை குறிக்குமா? ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரூட் டாப் சோலார், வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. ரைட்டுங்களா? இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? அசர்ஷன் ரீசன் பேசிக்ஸ்ல ஓகேவா? இது ஒரு மாடர்ன் இந்தியா கொஸ்டின் தான். ஸோ ஈஸியான ஒரு ஃபேக்ட் தான். ரைட்டுங்களா? சரி, கூற்று 1793 காரன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தார் முறை கொண்டு வரப்பட்டது. எஸ், டெஃபினட்டா பர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? காரணம், இம்முறையினால் ஜமீன்தாரர்கள் முழு நிலத்தின் உடைமைதாரர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். அதுவும் சரிதான். ரைட்டா? சோ எதனால இவர் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால ஜமீன்தார்கள் அந்த உரிமை பெற்றனர். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமாகும். ரைட்டுங்களா? சோ கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். எங்க இருக்கு பாருங்க. சோ ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட், அடுத்தது அகைன் கூற்று காரணம். ஸோ நம்ம ஃபேக்ட்லேயே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல நம்பர் ஆஃப் கூற்று காரணங்கள் கொஸ்டின் வைக்கும்போது வந்து நம்ம நண்பர்கள், நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, இவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் எடுப்பீங்களா, எத்தனை கூற்று காரணங்கள் கொஸ்டின் தான் வைப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நம்ம கொஸ்டினை பார்த்தா தெரியும். அதனுடைய விளைவு என்னன்னு இப்போ புரியுதா? உங்களை வந்து கூற்று காரணம் பேசிக்ஸ்ல கொஸ்டினை ஆன்சர் பண்ண வச்சதுக்கான விளைவு இப்போ குரூப் 4ல நீங்க அனுபவிக்கிறீங்களா? ஓகேவா? ஸோ நீங்க நம்ம கொஸ்டின்ல எந்த அளவுக்கு
ரைட்டா? கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் அனலிட்டிக் பேசிக்ஸ்ல வந்து நீங்க ஆன்சர் பண்ண கத்துக்கிறீங்களோ அதுதான் டிஎன்பிஎஸ்ல கை கொடுக்கும் நம்ம சொல்லியிருப்போமா? ஓகேவா? ஸோ மீட் பண்றோமா? இப்போ இதோட எத்தனாவது கூற்று காரணம் கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஓகேவா? சரி, கூற்று இந்தியாவில் ஜிஎஸ்டி பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேற எதுவும் பெருசா கிடையாது. ஜிஎஸ்டி பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா? இதனுடைய மோட்டோ தான் இது. ரைட்டா? அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி சரியான விளக்கம் ஆகும். ஓகே, நம்மள பெருசாலாம் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லப்பா. நெக்ஸ்ட், இது சூப்பரான கொஸ்டின்பா. இது ஒரு அருமையான கொஸ்டின். கொஞ்சம் மூளை யோசிச்சாவே போதும், இதற்கான ஆன்சர் வந்துடும். ரைட்டுங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படி அமைக்க. ரைட்டா? இவங்களுடைய பீரியட்லாம் எப்ப நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவங்க எப்ப இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழமையான ஆளு நெடுஞ்செழியன் அவர்கள். ரைட்டுங்களா? எம்ஜிஆர் காலத்து ஆளு. கலைஞர் அண்ட் எம்ஜிஆர் பீரியடுடைய மினிஸ்டர் தான் நெடுஞ்செழியன். ஓகேவா? சரி, அடுத்தது பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ். ஓகேவா? ஏடிஎம்கே உடைய முக்கியமான ஒரு தலைவர். ரைட்டுங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. பலமுறை பினான்ஸ் மினிஸ்டரா வந்து தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. ரைட்டா? இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணது யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை. ஓகேவா? அதன் பிறகு தற்பொழுதுதான் தங்கம் தென்னரசு இருக்கிறார். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ நெடுஞ்செழியன் 2, பன்னீர்செல்வம் 1, 2 1, அதுக்கப்புறம் பழனிவேல் தியாகராஜன் 3, தென் இப்ப தங்கம் தென்னரசு. ஓகேவா? அப்ப 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க, ஆன்சர் சி. ஓகேவா? ஒரு ஃபயர் பிளான் பேசிக்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்கு. ஓகேவா? ஒன்றும் பெருசாக வந்து உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ த பிளான் பீரியட் 1966 to 69 were called as annual plan. ஓகேவா? ஆனுவல் பிளான் அல்லது பிளான் ஹாலிடேன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன காரணம்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான போர்கள் நடந்தது. ஓகேவா? இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் இந்தியா சீனா போர். இந்த போர்களினால கையில் நம்ம கிட்ட அமௌண்ட்டே இல்லை. பட்ஜெட் ஃபயர் பிளான் போடுறதுக்கு அமௌண்ட்டே கிடையாது. அதனால தான் நம்ம பிளான் லீவ் விட்டுட்டோம். ஓகேவா? ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி சரியான விளக்கமாகும். ஆன்சர் சி, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஒரு திருவள்ளுவரை பற்றிய ஒரு கொஸ்டின், திருக்குறள் பேஸ்டான கொஸ்டின். கூற்று தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். கிடையவே கிடையாது. ரைட்டுங்களா? வாய்ப்பே இல்லை. மன்னர்களின் ஆட்சி தரம் பற்றி பொதுவா சொல்லியிருப்பார். அது வென்ச்சுனா நடந்தது. ரைட்டா? அப்ப கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஆன்சர் டெல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்து திரும்ப வந்து ஒரு திருக்குறள் பேஸ்டு கொஸ்டின். திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. ஆன்சர் பாம்பே 13. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள். ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட், திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால் சர்மா. ஆன்சர் பாம்பே. பத்திரிகை பேஸ்டு கொஸ்டின். ரொம்ப ரொம்ப தமிழ்நாடு பத்திரிகைகள் தான் வச்சிருக்காங்க. நேஷனல் ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக அவங்க கொடுக்கல. ரைட்டா? ஸோ நியூ இந்தியா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? 5% கம்மியாக வருது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சரியான இணையை தேர்வு செய்க. அப்போ ஒன்னே இல்லை. அப்போ ஒன்று இல்லைன்னா ஏவியும் தூக்கிடலாம், டெல்லியும் தூக்கிடலாமா? அப்போ 2 பிசிக்குள்ள தான் ஆன்சர் இருக்கு. அப்போ நீங்க 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்தாவே யூ கேன் டைரக்ட்லி மூவ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ தேசபக்தன் கிடையாது, விவிஎஸ் கிடையாது, விவி சுப்பிரமணிய ஐயர் கிடையாது. ரைட்டுங்களா? தென் நவசக்தி திருவிக்கா அவர்கள். ரைட்டா? த ஹிந்து சுப்பிரமணியன் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகே, ஜிஎஸ் ஐயர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த நேம் எல்லாம் பின்னாடி வந்து அந்த கேஸ்ட் நேம் எல்லாம் தூக்கிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது கரெக்டுப்பா? 3 மற்றும் 4. ரைட்டுங்களா? ஆன்சர் சி. ஓகே, சரி. 5% அம்மையாரை பத்தி ஒரு கொஸ்டின். ரைட்டா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, which of the following statements are true about the theosophical movement? ரைட்டா? ஸோ யார் ஃபவுண்டர்? மேடம் பிளவாட்ஸ்கி ஹெச்எஸ் ஆல்காட். எங்க? நியூயார்க்ல. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது 5% வந்து தியோசபிக்கல் சொசைட்டில இந்தியாவில் வந்து 1888ல ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. 5% அம்மையார் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க? 1893ல தான் வந்தாங்க. ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த சொசைட்டி அடையார். இன்னைக்கு வரைக்கும் அடையார் தான் இல்லைங்களா? அப்போ 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா தப்பான ஸ்டேட்மெண்ட்டான்னு பாருங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் சி. ஓகே,
அகைன் எத்தனை அசர்ஷன் ரீசன் மட்டும் பாருங்க, எத்தனை கூற்று காரணங்கள் கொஸ்டின் மட்டும் பாருங்க. சரியா? ஈவேரா பற்றிய ஒரு கொஸ்டின். 1925 ஈவேரா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இது ஒரு காமன் பீப்புள் கூட தெரியும், ரைட்டா? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியாவா? ஓகேவா? இதுவும் ஒரு காமன் பீப்புளுக்கும் தெரியும், ரைட்டா? சோ கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் தவறு. ஆன்சர் ஏ. ஓகே. கட்டபொம்மனை பத்தி ஒரு கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் கருத்தில் கொண்டு தவறான விடையை தேர்வு செய்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் தான், நம்ம புக்கில் இருக்கிறது தான். ஸோ அதுக்கான ஆன்சர் சி, 1 மற்றும் 3 மட்டும் தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடைபெற்ற தேர்தலை புறக்கணித்தது. சென்னை அல்ல, சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே, அவங்க கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, புறக்கணித்தது. ஏன் புறக்கணித்தது? அப்ப என்சிஎம் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஒத்துழைப்பு இயக்கம் போயிட்டு இருந்ததுனால புறக்கணிக்கப்பட்டது. அடுத்தது, சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. அதுவும் உண்மைதான், ரைட்டுங்களா? சென்னையில் நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. ஆமா, 1920 இருந்து 1937 வரைக்கும் சென்னையில நீதி கட்சியினுடைய ஆட்சி தான். ஓகேவா? அதுல மாற்றுக்கிறது கிடையாது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழி நடத்தினார். அதுதான் தப்பு. ஓகேவா? ஏன்னா காமராஜர் அப்போ வந்து இளம் தலைவர், ரொம்ப ரொம்ப இளம் தலைவர். இதே வந்து நம்ம சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டா. எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க? ஆன்சர் டெல்லி. ஓகே, 1, 2, 3 ஒன்லி சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. காரைக்கால் அம்மையார், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1 சி இஸ் த ஆன்சர். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தொல்பொருள் அகழ்வாய்ச்சி நகரங்களை பற்றி நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் நடந்து முடிஞ்ச குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாருங்க, அதுக்கு முன்னாடி நடைபெற்ற கொஸ்டின். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அகழ்வாராய்ச்சிகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சிவன்கலை அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவகலை அகழ்வாராய்ச்சி பற்றி இங்கே கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கண்டுபிடிச்சான்றதை கேட்கறது போயிட்டு அங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க. இப்போ லைக் வந்து நம்ம அரப்பா படிப்போம், மொஹஞ்சதாரோ படிப்போம், ரைட்டா? என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, தானிய கிடங்கு எங்க கண்டுபிடிச்சாங்க, பெரிய குளம் எங்க கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் பழைய காலத்து கொஸ்டின் அரப்பா மொஹஞ்சதாரோல. அதே மாதிரி தான் ஓகேவா, கீழடி அகழ்வாராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சாங்க, சிவகலையில என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆதிச்சநல்லூர்ல என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின் இப்ப கேட்கறது ட்ரெண்டா போயிடுச்சு. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. ரைட். சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. அதுவும் உண்மைதான். செம்பு மற்றும் தங்கத்தினால் ஆன பொருட்கள் இங்க கிடைக்கல, கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் இங்க கிடைக்கல, ரைட்டா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 only. So C is the answer. Next, ஒரு science based question. What is the crucial role played by non-coding RNAs? nRNA சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜீன் ரெகுலேஷன், மரபணு கட்டுப்பாடு. C is the answer. Next, again science based question. ஓகேவா? ஸோ கிங்டம்ஸ் பேசிக்ஸ்ல 5 kingdom system, 6 kingdom system, 4 kingdom system, ரைட்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 1, 2, 4 மட்டும். ஓகேவா? 4 வகைப்பாடு கார்லஸ் லினேயஸ் வரமாட்டார். ஓகேவா? ஸோ ஆன்சர் 1, 2, 4 ஒன்லி. பாம்பே இஸ் த ஆன்சர். ஸோ ஒரு பிசிக்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 1.44 into 10⁻⁻⁵. ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின், ரைட்டுங்களா? இஸ்ரோவுடைய 100வது லான்ச்சிங், ஓகேவா, சேட்டலைட் லான்ச்சிங் தான் இந்த GSLV 15. ஓகேவா? அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா Jan 29, 2025. ஓகேவா? இதோட விட்டுட்டான். நம்ம இதை தாண்டி வந்து அந்த மிஷன் என்ன, அந்த மிஷன்ல என்ன இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரிலாம் எதுவும் நம்மள கேட்கல, ரைட்டா? ஓகேவா? இது கொஞ்சம் ஒரு வேர்ல்டு ஜியோகிராஃபி கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி இந்தியன் ஜியோகிராஃபி, இது வேர்ல்டு ஜியோகிராஃபி கொஸ்டின். அதாவது வந்து இது எல்லாமே வந்து ஃபேமஸான ட்ரெயின், ஓகே, ரயில்வே ட்ராக்ஸ். ஓகேவா? ஸோ டிரான்ஸ் சைபீரியன், டிரான்ஸ் காஸ்பியன், கனடியன் பசிபிக், டிரான்ஸ் கான்டினென்டல் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் லெவலில். ஓகேவா? சரி, இதில் வந்து எது இன்கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து டிஎன்பிசி வந்து ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. பட் நாம் வெரிஃபை பண்ண வரைக்கும், நம்ம சர்ச் பண்ண வரைக்கும் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பியும் வரும், சியும் வரும்.
ரைட்டுங்களா? ஸோ பிஎன்சி இதுக்கான ஆன்சர். பட் எதனா ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து இதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஏன்னா இஃப் யூ வாண்ட் மோர் கிளாரிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. கனடியன் பசிபிக் ரயில்வே லைன் எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வே எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான ஐடியா அது கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் டே நடத்தும் போது சொல்லியிருப்போம், பாலிட்டி நடத்தும் போதும் சொல்லியிருப்போம். ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆக்சுவலாக வந்து மினி பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்களா? ஓகேவா? அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது யார் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்னு கேட்குறாங்க. யூ நோ வெரி வெல் ஆன்சர் இந்திரா காந்தி. ஓகேவா? ஸோ ஜவஹர்லால் நேரு அப்போ உயிரோடு இல்லை, விபி சிங் ரொம்ப பின்னாடி, மொராஜ் வந்து அதுக்கு அடுத்தது தான் பின்னாடி தான் வருவார். ரைட்டுங்களா? இந்திராவுக்கு அப்புறம் தான் மொராஜ் வருவார் இல்லைங்களா? அடுத்தது ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கொஸ்டின். ரைட்டுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து லேமேனாக தான் கொடுத்துருக்காங்க. விளக்கம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. பல்லவர்கள் இதெல்லாம் விட்டுருங்க. மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோயில்களை உருவாக்கினர். ரைட்டா? அடுத்தது கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். ரைட்டா? ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி. நம்மளுக்கு விளக்கம்லாம் கேட்கல, கூற்று காரணம் சரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சி. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? தவறான இணையை கண்டுபிடிக்க. இதில் மற்றது எதுவுமே தெரியலாம் கூட விடுங்க. ஸோ இந்த முண்டாண்டா லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் தான் பேசுவாங்க. ஓகேவா? ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, கிழக்கு திராவிட மொழின்னு நம்ம பக்கம் சவுத் சைடில் தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால மற்றது தெரியுதோ இல்லையோ, தென் திராவிட மொழி மலையாளம், யூனோ வெரிவல், திராவிட மொழி தெலுங்கு. ஓகேவா? குறுக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கோவா ரீஜன்ல, மகாராஷ்டிரா கோவா ரீஜன்ல பேசக்கூடியது. ரைட்டுங்களா? அப்ப இதுல பொருந்த தவறான இடை எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான். அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? திரும்பவும் வந்து கூற்று ஏ, ரவீந்திரநாத் தாகூர் தனது சருப்பட்டத்தை துறந்தார். ரைட்டுங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர்ட் இஸ் நைட்வுட். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து இது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு, பார்க்கலாம். டிஎன்பிசி என்ன ஆன்சர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைட்வுட் பட்டம், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்வுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே வந்து சர்பட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்காக இருக்கு. அவங்க என்ன ஆன்சர் கீ விட்றாங்கிறது பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இங்கிலீஷில் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு நைட்வுட் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்தாரு அப்படின் போது யூனோ வெரி வெல், நம்மளுக்கு வந்து 1919 ஏப்ரல் 13 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பஞ்சாபின் துயரம் நம்ம படிச்சிருப்போம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் பட்டத்தை கொடுத்துட்டாரு. சங்கரன் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. காந்தியடிகள் வந்து ஹெய்சரை ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு பிரிட்டிஷ்க்கு. ஓகே, இதெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த பட்டங்கள். ஓகேவா? அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருப்பாங்க. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. போத் அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இங்கிலீஷை வச்சு இதுக்கு ஆன்சர் கீ கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பாம்பே. ரைட்டா? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க நைட்வுட் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்ல வந்து அவங்க எப்படி கொடுப்பாங்க, இல்லை இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கீ வரும்போது இதுக்கு எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஐஎன்சி கொஸ்டின். ஓகேவா? ஐஎன்சி செஷன்ஸ் பேசிக் கொஸ்டின். ஓகேவா? நம்ம வந்து கிளாஸ்ல வந்து ஐஎன்சி செஷன்லாம் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே ஐஎன்சி செஷன் எடுப்போம் இல்லைங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகளே எடுப்போம். அப்பெல்லாம் கொஞ்சம் சலிச்சுப்பீங்க, இவ்வளோ நடத்தணுமா, இவ்வளோ நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் வந்திருக்கா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு ஓகேவா டிசம்பர்ல தான் நடக்கும், நவம்பர் டிசம்பர்ல தான் நடக்கும். நீங்க அந்த டேட்டை வச்செல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ 1885 பம்பாயில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு பகுதி, மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க, இப்போ தமிழ்நாட்டு பகுதி. ரைட்டா? 22 டெலிகேட்ஸ் இங்க வச்சானா 21 பேர்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் தப்பு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம காமனா போட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆன்சர் ஏ. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம். எங்கடா நம்ம ஐவிசில இருந்து கொஸ்டின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ ஐவிசி தாண்டி கொஸ்டின் போகாது. டிஎன்பிசி ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான். ஹிஸ்டரியில வெரி ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான் இல்லைங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் உண்மையானவை எவை? ரைட்டுங்களா? ஸோ மார்டிமர் வீலர் 1920 ஹரப்பா பகுதியில் அகழ்வாய்வு நடத்தினார். கிடையாது, மார்டிமர் வீலர் நடத்தல. ரைட்டுங்களா? மிக நீளமான கருதப்படும் எழுத்து தொடர். ஓகேவா? சித்திரை எழுத்து வடிவ முறை. அதிகமான எழுத்து வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா 26 எழுத்துக்களை கொண்டது. நம்ம கிளாஸ்ல நம்ம நோட்ஸ்ல நீங்க எழுதிருக்கீங்க, போயிட்டு பாருங்க. ரைட்டுங்களா? அப்ப செகண்ட் ஒன் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது
பிராகிருத கல்வெட்டில் மெழுகா கிடையாது, கியூனிஃபார்ம் கல்வெட்டு. சரிங்களா, நீங்க போயிட்டு நியூட் நம்ம எடுத்து பாருங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டு சிரியா நாட்டுடைய கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் ஐவிசியோட பேர் மெழுகான் மென்ஷனடு. ரைட்டுங்களா. தென் ஸ்ட்ரீடைட் கல்லில் அமைந்த மதகுருவின் அரசன் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது, அது உண்மைதான். நம்ம தனியா சொல்லியிருக்கோம். ரைட்டா, ரோரிசெட் கல்லுல வந்து என்ன செஞ்சாங்க? ரோரிசெட்னா ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்படுது. ஓகேவா. ஸோ மணிகள் செய்ய பயன்படக்கூடிய கல்லு பேர் என்ன? ஓகேவா. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லும் என்னதற்கு பயன்படுத்தப்பட்டது நம்ம சொல்லியிருக்கோம். யூனிஃபார்ம் கல்வெட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ஐவிசியில் டோட்டல் ஐவிசியும் படிச்சிங்கன்னா தான் இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா. ஏதோ ஒரு பார்ட்டு, இப்போ சோஷியல் லைஃபு, ஓகேவா, இல்லை நகரங்கள், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சிக்கான காரணம், பொருளாதார வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட் மட்டும் படிச்சிங்கன்னா இங்கே வேலைக்கே ஆகாது. ரைட்டுங்களா. ஸோ பாருங்க, மாடர்ன் டைம்ல கண்டுபிடிப்பு அகழ்வாராய்ச்சி நடத்தியவர், தென் அந்த காலத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, இது எல்லாமே மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 2 and 4 ஒன்லி. ஆன்சர் டெல்லி. ஓகே. புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஆமா, அது உண்மைதான். ஓகேவா. ஸோ டேட்டும் கரெக்ட் தான். சரியா. அவர் 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். நம்மள இங்க கன்ஃபியூஸ் பண்ணலாம், 25 கொடுக்கலாம், 27 கொடுக்கலாம். ஆனா வந்து 26 அவங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரைட்டா. அடுத்தது, அவர் 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியின் கேரளா அதிகாரி ஆனார். ரைட்டா. இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. ரைட்டா. இவர் 1989ல 1988. ரைட்டுங்களா. அடுத்தது, கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை வகித்துள்ளார். கேரளா பிரிவு ஐஏஎஸ். ஓகே. அதுக்கப்புறம் கேரளா பிரிவு ஐஏஎஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த 33-34 வருஷம் சர்வீஸ்ல டெஃபினட்டா எல்லா துறைகளும் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா. எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க, பாம்பே. ஓகே. 1 and 3 ஒன்லி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள், மருந்து கட்டுப்பாடு சட்டம், ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம், பொருட்கள் விற்பனை சட்டம். ஸோ ஆன்சர் 2, 3, 4, 1. ஏ இஸ் த ஆன்சர். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். உண்மைதான். நியமனம் செய்வதற்கு முன்பாக சட்ட அமைச்சரை கலந்தாலோசிக்கிறார். அதுவும் உண்மைதான். ரைட்டுங்களா. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஏ. அதான் ஆணையங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ இதில் புஞ்சி கமிஷன் பாருங்க 2007, ராஜமன்னார் 1969, சர்க்காரிய கமிஷன் 1983, வெங்கடச்செல்லையா கமிஷன் 2000. ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 3, 4, சரிப்பா 2, 3, 4, 1 எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் டெல்லி. வயதை வச்சு கொஸ்டின். ரைட்டுங்களா. ஸோ ஹையர் அபிஷியல், ஓகேவா, அவங்களுடைய வயது. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம தனியாகவே பாலிட்டியில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், மாடர்ன் இந்தியாவிலும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படனா வயது என்ன? ஓகேவா. பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யசபால தேர்வு செய்யணும் வயது என்ன? ஓகேவா. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும்னா வயசு என்ன? ரைட்டா. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஏஜ், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஏஜ், இதெல்லாம் தனித்தனியாகவே நம்ம சொல்லியிருப்போம். ரொம்ப நாளாக இந்த கொஸ்டின் கேட்காம இருந்தாங்க, பட் இப்போ கேட்டுட்டாங்க. ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 ஒன்லி. ரைட்டுங்களா. ஸோ சரியான இணை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஓய்வு. ஓகேவா. ஸோ 60 கிடையவே கிடையாது. 62, 65, ஹைகோர்ட் 62, சுப்ரீம் கோர்ட் 65 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஏபி வராதுன்னு தெரியும். அப்புறம் சிடிக்குள்ள தான் ஆன்சர் இருக்கணும். ரைட்டுங்களா. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் 35. ரைட்டுங்களா. தென் வந்து மேலவை உறுப்பினரான தகுதி அது வந்து 30. ஓகேவா. கீழவை உறுப்பினர் 21 கிடையாது. ரைட்டா. ஸோ அப்போ சி அண்ட் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா. ஸோ 2, 3 மட்டும். ரைட்டுங்களா. எங்க இருக்கு? சியில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். விருதுகளை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஏதோ நம்ம காலவரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப பெருசாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. லோயர் லெவல் இருந்து ஹையர் லெவல் ட்ரை பண்ணுங்க, ஹையர் லெவல் இருந்து லோயர் லெவல் ட்ரை பண்ணுங்க, எங்க மேட்ச் ஆகுதோ பாருங்க. ரைட்டா. ஸோ லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் போனோம் அப்படின்னா பத்மஸ்ரீ இருக்குதுல. இப்போ இந்த 4 விருதுகள்ல ரொம்ப லோயர் லெவல் வந்து பத்மஸ்ரீ தான். அப்போ 3ல ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா. அடுத்தது பத்ம பூஷன். ஓகேவா. 4ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா. அடுத்தது பத்ம விபூஷன். தென் லாஸ்டா தான் பாரத ரத்னா. 3, 4, 2, 1 எங்கன்னா இருக்கா? இல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ டு ஹையர் கிடையாது, ஹையர் டு லோயர் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ அப்போ இதை தூக்கிடலாமா? இந்த மாதிரி வராதா? அப்போ ஹையர் டு லோ பாருங்க.
சரியா? அப்படியே ரிவர்ஸ் இல்லையா? அப்படியே ரிவர்ஸ் போங்க. பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், தென் பத்மஸ்ரீ. ஓகேவா? அப்போ 1 2 4 3 எங்க இருக்கு பாருங்க ஆன்சர். பாம்பே இஸ் த ஆன்சர். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஒரு கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று மைத்ரின்ற ப்ராஜெக்ட் வந்து எஸ் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு விண்வெளி திட்டம் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்கலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ 2 நாடுகளுடைய வர்த்தக உறவை மேம்படுத்த கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து இந்தியா வந்து இஸ்ரோ வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான். ரைட்டுங்களா? மற்றபடி குறைந்த செலவு இந்தியாவுடைய செலவினை குறைக்கின்றது கான்செப்ட் வந்து இங்க கிடையாது. ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்க வந்து மேட்சஸ் கரெக்டாக ஆகல, அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மைத்ரி ப்ராஜெக்ட்டுக்கான எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இது கிடையாதுன்னு சொல்றேன். ரைட்டுங்களா? ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும், ரொம்ப டெப்தா தான் யோசிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் பாம்பே. கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. பின்வருவற்றுள் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவை? ரைட்டுங்களா? ஸோ மயிலாடுதுறை தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகமான மக்காச்சோளம். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டிலே அதிகமான கரும்பு சாகுபடி என்பது கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன்லி ஆன்சர் சி. ஒரு இன்ஃப்ளேஷன் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ரைட்டுங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னாவே ரைட்டுங்களா கூற்று காரணம் பெரும்பாலும் சரியாது. இந்த மாதிரி ஃபேக்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல்ல இந்த அளவுக்கு ஃபேக்ட் வச்சு கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி, சரியான விளக்கமாகத்தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது தெரியலனா கூட யோசிக்க வேண்டாம், இந்த பேட்டர்னில் வரக்கூடிய கொஸ்டின் நம்ம கரெக்டாக போடலாம். ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் பாம்பே. நெக்ஸ்ட் இல்லம் தேடி கல்வி பற்றி ஒரு கொஸ்டின். கூற்று கோவிட்-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைப்பாடை குறைப்பதற்காக தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி கொண்டு வரப்பட்டது. உண்மைதான். ஓகேவா? ஸோ இதுல தன்னார்வலர்கள் தான் ஈடுபடுவாங்க. அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி, சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஏ. ஓகேவா? பின்வருவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையை தொடர்புடைய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ரைட்டுங்களா? இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தி உள்ளது. அது உண்மைதான், மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது சமூக குறிகாட்டில் 5 அளவுகோல்கள் கிடையாது. அதே மாதிரி கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா 2 அளவுகோல் கிடையாது. ரைட்டுங்களா? அதுல வேரியேஷன் வரும். ரைட்டுங்களா? ஸோ 5ன்றது 4ஆ இருக்கலாம், கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா 2ன்றது 3ஆ இருக்கலாம். சரி, ஆனா இந்த 3 ஆங்கிள் சமூகம், கல்வி, பொருளாதாரம் 3 ஆங்கிளையும் சேர்த்து குறியீடுகள் பார்த்தீங்கன்னா 11ன்றது கரெக்ட். ரைட்டா? ஆனா அதுல வரக்கூடிய பிரிவுகள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேரியேஷன் இருக்கு. அதனால வந்து இங்க வந்து 5 அளவுகோல் 2 அளவுகோல்ன்றது உண்மை கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இங்க தான் நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, செகண்ட் மட்டும் கரெக்டா யோசிக்கணும். ரைட்டா? ஸோ செகண்ட் ஒன் வந்து ராங். அப்போ 1 and 3 மட்டும் பாம்பே இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ மண்டல் கமிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், திரும்ப படிச்சிருப்பீங்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், மூவ் பண்ணலாம். ரைட்டுப்பா. அடுத்தது ஒரு பேசிக் இன்ஃப்ளேஷன் கொஸ்டின். பணவீக்கம் ஏற்பட காரணம் என்ன? ரைட்டுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் ஆங்கிள்லையோ இல்லை ரொம்ப டெப்த்தாக யோசிக்கிற மாதிரி இருந்தால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏவும் வரும், பியும் வரும், பாம்பேவும் வரும், சியும் வரும். ரைட்டுங்களா? டி மட்டும் தான் வராது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் ப்ரையாரிட்டி ஆன்சர் வந்து டிமாண்ட். ஓகேவா? அதிக தேவை இருக்கு. சரி, ஓகே. அதிக தேவைக்கு தகுந்த உற்பத்தி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் வரும்ல. ஓகேவா? அடுத்தது டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக குறைஞ்சு போறது, அதுவும் ஒரு ரீசன் தான். ரைட்டுங்களா? ஸோ இங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில ஆல் தீபம் கொடுத்துருக்கணும். ஓகேவா? பட் அவங்க அந்த அளவுக்குலாம் நம்மளை யோசிக்க வைக்கல. ப்ரையாரிட்டி ஆன்சர் என்ன, பணவீக்கம்னா என்ன, அவ்வளவுதான். ஸோ அப்படி கேட்டதுனால இதுக்கான ஆன்சர் வந்து ஹை டிமாண்ட், அதிகமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான், அதிகமான தேவை தான். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் யோசிக்காதீங்க. லோ ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து வீக்கெண்ட் ரூபி அகேன்ஸ்ட் த டாலர், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஓகேவா? ஸோ வர வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 4 இப்போ எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? ஸோ தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, பாரத் நிர்மன், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். பாருங்க இயர் கொடுத்துருக்கோம், அதை வச்சு மேட்ச் பண்ணீங்கன்னா 3 2 1 4. ரைட்டா? ஸோ ஆன்சர் சி. ரைட்டா? ஒவ்வொரு திட்டத்தினுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ இது ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் தான். ஸோ 3 and 4 ஒன்லி, ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் சி. தவறான இணைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் IMIS தான் தவறு, ரைட்டுங்களா? மற்ற 3 ஃபர்ஸ்ட் TSனா டோட்டல் சானிடேஷன், இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் தான் படிக்கணும், தமிழில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, ரைட்டா? NICனா நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், தென் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர், ஓகேவா சிஸ்டம். அப்போ இதில் 4th ஒன் மட்டும் தான் தப்பு, ஆன்சர் டி, டெல்லி. ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், 5 இயர் பிளான்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஸ்டின். பாம்பே இதெல்லாம் பைனியர் பிளான்ஸ், ஓகேவா? 5 ஆண்டு திட்டங்களின் முன்னோடி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பாம்பே திட்டம், காந்தியின் திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதயா பிளான், ரைட்டுங்களா? இயர்ஸை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்கம்மா, ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஸோ ஆன்சர் 1 and 4 மட்டும், இது மட்டும் தான் கரெக்ட், மற்ற எல்லாமே தவறு, மற்ற ரெண்டும் தவறு, ரைட்டா? சி இஸ் த ஆன்சர். இது ஒரு தமிழ் பேஸ்டில் ஒரு கொஸ்டின்ப்பா. ஸோ அதுக்கான ஆன்சர் பாம்பே, ரைட்டா? ஸோ நீங்கள் அந்த ரைட்டா அந்த குரட்பா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாம்பே. திருக்குறள் பேசிக்ஸில் ஒரு கொஸ்டின், மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை, ஓகேவா? அதாவது வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. கூற்று 2 பாருங்க கான்ட்ரவர்சியா இருக்கும், ரைட்டா? வாய்மை பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர், அப்படியே கான்ட்ரவர்சியலா கொடுத்துருக்காங்க. ஸோ 1வது கூற்று சரினா 2வது கூற்று தவறா இருக்கும், இல்லை 2வது கூற்று சரினா 1வது கூற்று தவறா இருக்கும். ஸோ எங்க ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு பேசிக்ஸ்ல நம்ம தலைவர் பேசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின், யார் யார் என்னென்ன படைப்புகளை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அயோத்திதாச பண்டிதர், ரைட்டுங்களா? ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகளார், திருவருட்பா, ஜோதிபா புலே, குலாம்கிரி அண்ட் சையத் அகமது கான், ஓகேவா? ஸோ தக்கிபுல் அக்லாங். ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1 பாம்பே. அடுத்தது கூற்றிய, கொஞ்சம் இது வந்து அன்னோன் ஃபேக்ட் தான்ப்பா. ஆனா இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்டர்னு வருதுனாவே வந்து அது பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்கும், ரைட்டா? எல்லா கொஸ்டினுக்கு இது பொருந்தாது. முன்ன சொன்னால இன்ஃப்ளேஷன் கொஸ்டினுக்கு, அந்த ஃபேக்டோரியல் கொஸ்டினுக்கு, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்டா வருது அப்படின்னும் போது டெஃபினட்டா வந்து அது சரியா தான் இருக்குன்ற ஒரு அசம்ஷன் நம்மளே வந்துடணும், ரைட்டுங்களா? ஸோ தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் C நடேச முதலியாரை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை தொடங்கினவர், யூனோ வெரி வெல், ஓகேவா? மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பண்பு, அவருடைய அன்பு, பொறையுடைமை, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டார். அதனால கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமாகும். பாம்பே இஸ் த ஆன்சர். ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது, ரைட்டுங்களா? விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார், அது மட்டும் சரியானது அல்ல, மற்ற ரெண்டும் சரியானது தான். ஸோ 1 and 3 ஒன்லி, பாம்பே இஸ் த ஆன்சர். கூற்று காரணம், 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் தேவதாசி முறை, ரைட்டுங்களா? ஸோ அதை எதிர்த்து ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, அந்த மசோதா தான் பின்னாளில் சட்டமாக மாறியது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமாகும். டைரக்டா பார்த்தாவே தெரியுது இல்லைங்களா? என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருமா, இது 1930 தான் வருமா, இல்லை 23 வருமா, 26 வருமானு அப்படிதான் கன்ஃபியூஷன் வரும், ரைட்டுங்களா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதுவுமே நம்ம போட்டலாம். ஸோ ஆன்சர் சி. சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி கிடையாது, சத்தியமூர்த்தி அவர்கள், ரைட்டுங்களா? ஸோ ராஜாஜி அப்போ வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்தார், ஓகேவா? அதனால வந்து இங்க ராஜாஜி வந்து சென்னையில வந்து கிடையாது, அப்ப வந்து தலைமை வந்து சத்தியமூர்த்தி. அப்ப கூற்றியே தவறு. சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதனாலதான் எதிர்க்கப்பட்டது. இது நாடறிஞ்ச விஷயம், இது காமன் பீப்புள் கூட தெரியும். ஸோ காரணம் மற்றும் சரி, கூற்று தவறு, காரணம் சரி எங்க இருக்கு பாருங்க, சி இஸ் த ஆன்சர். கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோட பொறுத்துக்க, வெற்றி வேர்க்கை, நன்னெறி, நீதிநெறி விளக்கம், நல்வழி. இதை நீங்க மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் 3, 4, 2, 1 கிடைக்கும். ஸோ சி இஸ் த ஆன்சர். திரும்பவும் பாருங்க, தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அகழ்வாராய்ச்சி இடங்கள், ஓகேவா? ஸோ இதோட 3வது கொஸ்டின், ஐ திங்க் வந்து 3வது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அழகன்குளம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், வசவசமுத்திரம் காஞ்சிபுரம், கொடுமணல், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை, ஓகேவா? ஸோ மேட்ச் பண்ணீங்கன்னா 4, 3, 2, 1 ஆன்சர் டெல்லி. அவ்வளோதாங்க. அதாவது ரொம்ப டெப்த்தாக போயெல்லாம் கேட்கறது இல்லை, இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு டிசீஸ், அந்த டிசீஸ் எந்தெந்த பாகங்களை, உடல் பாகங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாம்பே. 2, 1, 3, 4. கூற்று திரும்ப சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின், ஒரு டிசீஸ் பேஸ்டு கொஸ்டின் தான். கோபால் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது, புற்றுநோய் சிகிச்சையில், ஓகேவா? இந்த கோபால் 60 காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செயல்களை அழிக்க வல்லது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? இயரோட சேர்த்து கேட்டாங்க, ரைட்டா? மாசத்தோட சேர்த்து கேட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து மே 2021, ஏ இஸ் த ஆன்சர், ஓகேவா? ஸோ டேட் கேட்கல, ஓகேவா? இயர் தான், பட் இயர்லயே எந்த மாசம்,
ஓகேவா? அப்ப எப்படி கொஸ்டின் அட்வான்ஸ் லெவல்ல போகுதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ. காலநிலை ஒரு ஜாகிரபிக்கல் கொஸ்டின், ரைட்டா? காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகிறது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. பட் நம்ம அதை என்ன சொல்றது, ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் யோசிக்காதீங்க, ரைட்டா? பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல கிளைமேட், ரிலீஃப், சாயல், நேச்சுரல் ரிசோர்சஸ் டெஃபினட்டா ரோல் பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து ஒன்றும் இல்லை, பஞ்சம் முளைக்கிறதுக்கு வேற ஒரு ஊருக்கு போற மாதிரி, சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒரு ஊருக்கு போற மாதிரி. ஏன்? நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லை, நம்ம இருக்கக்கூடிய இடம் சரியில்லை, ஓகே, வேலை வாய்ப்பு அங்கே சரியில்லை, அதனால தான் வேற ஒரு இடத்துக்கு போறோம், ரைட்டா? அடுத்தது, பர்த் அண்ட் டெத் ரேட் டஸ் நாட் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். கண்டிப்பா, அதாவது பிறப்பு இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பரவுதலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா இங்க தமிழ் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? அதுவும் உண்மைதான், ரைட்டா? பிறப்பு இறப்பு என்பது ஒரு இடத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தை தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகேவா? மக்கள் தொகை பரவலில் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது, ரைட்டுங்களா? ஸோ இல்லை நீங்க ரொம்ப டெப்தா போயிட்டு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருந்தா பரவுவாங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, ரைட்டா? ஸோ இங்க அந்த அளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய அவங்க நம்மளை யோசிக்கவே வைக்கல, ரைட்டுங்களா? ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, ஆனா சரியான விளக்கம் அல்ல, ரைட்டா? ஸோ ஆன்சர் டெல்லி. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தமிழ் இந்தியாவில் தான் பார்ப்போம். ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து இப்போ ஜிஎம் கல்டிவேஷன் வந்து எங்க பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள பெரும்பாலும் வந்து இந்த பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஈடுபடுவாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்க இன்டர்நேஷனல் லெவலில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டுங்களா? இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், இதெல்லாம் யாரும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீங்க மேட்ச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ லடாங் த சேம் மலேசியா, மில்பா மெக்சிகோ, ஓகேவா? ரோக்கா த சேம் பிரேசில், ரே அப்படின்னா வியட்நாம், ரைட்டுங்களா? ஏதோ ஒரு இடத்துல வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கும், சரி, வராமலாம் இது கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக்ஸ், வேர்ல்டு ஜியோகிராஃபி, ரைட்டா? ஸோ ஆன்சர் ஏ. அமோக வருஷனா கவிராஜ மார்க்கன் தெரியும், அதனால 2ல ஸ்டார்ட் பண்ணா அதான் சார் ஆன்சரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதான் தப்பு. எல்லா ஆப்ஷனுமே அவங்க 2ல வச்சுட்டாங்க, ரைட்டுங்களா? அதை தாண்டி யோசிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதை தாண்டி யோசிக்கும் பொழுது ஸோ ஜெயினசேனா ஆதி புராணா, ஓகேவா? குணபத்ரா வந்து மகாபுராணா, பானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதம்பரி, ரைட்டா? ஸோ அட்லீஸ்ட் பானா காதம்பரின்றது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். அப்ப கவிராஜ மார்கன் காதம்பரி, இதை வச்சு ஆன்சர் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் பாம்பே. அகைன் தமிழ்நாடு ஹிஸ்டரி. கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியாரை பற்றி சரியான கூற்று எது? வேலுநாச்சியார் சிவகங்கையின் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். சிவகங்கையின் அரசரா? சிவகங்கையின் ராணி அவங்க. முத்து ஒடுங்கநாதரை கல்யாணம் பண்ணதுனால சிவகங்கையினுடைய ராணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட். அடுத்தது, வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டார், அது உண்மை, ரைட்டா? அடுத்தது நம்ம ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் படிச்சிருவோம். கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், விருப்பாச்சி, யூனோ வெரி வெல், ஓகேவா? ஹைதர் அலியுடைய சையது ஹெல்ப் பண்றாரு, ஓகேவா? திண்டுக்கல் கூட்டணி அமைத்தார், அது கரெக்ட் தான், 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். வேலுநாச்சியார் நோயுற்ற 1790 கிடையாது, அவங்க டெத் வந்து 96ல, ரைட்டுங்களா? அப்ப அதுவும் வராது. ஸோ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? சரியானது 2 மட்டுமே, ஏ இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றில் காந்தியர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள், ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க? காந்தியர்வின் பேக்ட் எப்போ? மார்ச் 5, 1931, ஓகேவா? ஸோ அதில் பிரிட்டிஷ் தரப்பில் சில விஷயங்கள் டிமாண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, லைக்வைஸ் வந்து காங்கிரஸ் தரப்பில் சில டிமாண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ரைட்டா? உப்பு சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்பட்டது, ரைட்டா? அது உண்மைதான். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, ஓகேவா? வன்முறையில் ஈடுபடாத அல்ல, ஈடுபட்டவர்கள், ரைட்டா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட். அடுத்தது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிப்பது, ரைட்டா? ஸோ அது ஒரு காமன் ஃபேக்ட் தான், ரைட்டா? ஸோ அதுவே வந்து சரி, ஓகே. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வருவோம். பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்கப்பட்டது, கிடையவே கிடையாது. காந்தி கடைசி வரைக்கும் கெஞ்சுவார், அட்லீஸ்ட் வந்து அவங்கள மன்னிக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்கள ரிலீஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அவங்க டெத் பனிஷ்மெண்ட்டை வந்து குறைங்க, ரெப்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. பட் அதை வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் வந்து கராச்சி மாநாடுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து அவங்கள தூக்கில் போட்டுருப்பாங்க, நம்ம படிக்கிறோம், ரைட்டுங்களா? அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட் தெளிவா தெரியும், ஓகேவா? தண்டனை குறைக்கல, அப்புறம் 4வது ஸ்டேட்மெண்ட் ராங்கு, ரைட்டுங்களா? ஸோ நீங்க வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் நல்லாவே தெரியும். வன்முறையில் ஈடுபட்ட சிறை விடுதலை போராட்ட வீரர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2, 4 தப்பு. 2, 4 வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 இருக்குது, ஓகேவா? ஸோ
மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல 2 இருக்குது. நாலாவது ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன்ல 4 இருக்குது. ஓகேவா? ஸோ 2 4 இருக்குது. இங்க தவறான கூற்றுன்னு கேட்டா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று. ஸோ ஆன்சர் பாம்பே. ரைட்? இது ஒரு அன்னோன் ஃபேக்ட் கொஸ்டின் தான்ப்பா. ஒரு ஃபேக்ட் வந்து அன்னோன் தான். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியாக அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். மதுரையில் ஆர்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஆர்வி மில் தொழிற்சங்க தலைவராக பிபி வாடியா கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுல ஒரு சீன்ல வர மாட்டார். இதே ஒரு ஜார்ஜ் ஜோசப் கொடுத்தாரு, ரோசாபு துறை கொடுத்தாருன்னா கண்டிப்பா அது உண்மை. அடுத்தது டாக்டர் வரதராஜலு அவர்கள் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிட்டது உண்மை. வரதராஜலு நாயுடு தான் பிரபஞ்சமித்ரன், அதுவும் உண்மை. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 மட்டும். ஸோ சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஆல்ரெடி குரூப் 1லயும் கொஸ்டின் வந்துச்சு. போஸை பத்தி குரூப் 1லயும் கொஸ்டின் வந்துச்சு. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23 1897 அன்று இது வரைக்கும் கரெக்ட். மேற்கு வங்காளத்தில் கல்கத்தால கிடையாது. அவர் எங்க பிறந்தாரு? கட்டாக்ல பிறந்தாரு. அப்புறம் எப்படி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும்? ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கிடலாமா? அடுத்தது அவருடைய பர்த்டே கரெக்டுப்பா, மாற்றுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டா பிரிச்சு, இதெல்லாம் யூபிஎஸ்சி குரூப் 1ல இருக்கக்கூடிய வழக்கம் தான். ஆனா இப்ப அது குரூப் 4லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாளாக அறிவித்தது. அது உண்மை. ரைட்டா? சுபாஷ் சந்திர இந்த ஜனவரி 23 நேஷனல் ஹாலிடேனா அது கிடையாது. அது கிடையவே கிடையாது. நேஷனல் ஹாலிடே எல்லாம் டிக்ளேர் பண்ணல. ரைட்டுங்களா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சுபாஷ் சந்திர போஸை பற்றிய தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் டெல்லி. ரைட்? குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசு தலைவரையும் அவர்களுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருந்தினரையும் பொறித்து காட்டுக. ஓகேவா? கேட்டா கொஸ்டின் இப்படிதான் கேட்கணும். நம்ம மைண்டை செக் பண்றதுக்கான கொஸ்டின் இதுதான். ரைட்டுங்களா? முன்ன ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசிக்ஸ்ல வந்து காலவரிசைப்படி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜபிளான பர்சன் மக்கப் பண்ணது போய் அங்கே கரெக்டாக வாமிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளை வந்து ஒரிஜினலாக நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குவோமா வாங்க மாட்டோமா, அதுக்கான கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ரைட்டுங்களா? இப்போ இவங்க 4 பேர்த்தையும் பாருங்க. ஓகேவா? 4 பேர் வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர்கள். ரைட்டா? நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார் பாருங்க. அவர் வந்து 2002 டு 2007 ஓகேவா இந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரணாப் முகர்ஜி, ஓகேவா, அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த், அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு. சரியா? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, வெளிநாட்டு பிரசிடென்ட் அவர் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இப்படிதான் இருக்காங்க. இதுல வந்து சிரில் ராம்பபோசா, சுபியாண்டோ, விளாடிமிர் புட்டின், பராக் ஒபாமா இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்கன்னு நம்ம மறந்துடுவோம். யோசிச்சு பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா? ஐயா அப்துல் கலாமுடைய பீரியட்ல எந்த குடியரசுத் தலைவர் வெளிநாட்டுக்காரர் வந்தார் நாம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ரைட்டா? ஆனால் திரௌபதி முர்மு, ஓகேவா, இப்போ ரைட்டா? ஸோ இப்போ சமீபத்தில் 2025 ஜனவரி மாதம், ஓகேங்களா? ஸோ 2025 ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் சுபியாண்டோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஐ மே நாட் பி ராங். இந்தோனேஷியா. ஓகேவா? இந்தோனேஷியோட பிரசிடென்ட். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கணும், கட்டாயம் படிச்சிருக்கணும். அப்போ ஒன்னுக்கு நேரா 2 ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒன்னுத்துல மட்டும் தான் ஆன்சர் பாம்பேல மட்டும் தான் இருக்குது. ஒன்னுக்கு நேரா 2ன்றது பாம்பேல மட்டும் தான் இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தேவையில்ல. சில் ராமபோசா எப்போ வந்தாரு, புத்தின் எப்போ வந்தாரு, ஒபாமா எப்போ வந்தாரு நம்மளுக்கு வேண்டாம். ரைட்டா? ஆனா சுபியாண்டோ கட்டாயம் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்ப அதை வச்சுதான் இந்த கொஸ்டின் நீங்க போடணும். ரைட்டா? ஸோ ஆன்சர் பாம்பே. ஓகே. ஸோ தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1064 அண்ட் 1965. ஸோ 1064 அண்ட் 1965. ஸோ ஆன்சர் 2 எங்க இருக்கு பாருங்க, பாம்பேல இருக்கு. ஓகேவா? ஹெல்ப்லைன் நம்பர். ரைட்டா? ரைட்டா? ஸோ இவிஎம் மிஷினை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டெல்லி. 2 3 மற்றும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம். ஓகேவா? ஸோ ஆன்சர் டெல்லி. ஜாரட் ஃபேக்ட் கொஸ்டின் தான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமிட்டி அதனுடைய சேர்மன்ஸ் பேசிக்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு, பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு. ஓகேவா? இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டுமே. ரைட்டுங்களா? ஸோ எங்க இருக்கு? பாம்பே இஸ் த ஆன்சர். ரைட்டா? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று. ரைட்டுங்களா? ஸோ டிபிஎஸ்பி பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பி ஆர்டிகல் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகே, எங்க இருந்து முடியுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ்லி 36 to 51. ரைட்டுங்களா? 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 36 to 51. ரைட்டுங்களா? அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ்ல இருந்தாலும் எடுக்கல. ஓகேவா? டிபிஎஸ்பியை நம்ம அங்க இருந்தாலும் கெட் பண்ணல. தென் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசின் ஆன்மாவாகும். பிரியாம்பல் தான் அரசினுடைய ஆன்மா. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஏ இஸ் த ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். எஸ், டெஃபினட்டா. இந்திய அரசியலமைப்பு ஓகேவா அமெரிக்காவை போல டியூவல் சிட்டிசன்ஷிப்லாம் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. ஓகேவா? அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. எங்க இருக்கு பாருங்க, ஆன்சர் சி. கூற்று சரி, காரணம் தவறு. ரைட்டா? ஸோ இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான், டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையவே கிடையாது இல்லையா? இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையில கொண்டது. உண்மைதான். ரைட்டுங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. ரைட்டா? அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ எளிமையாக கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம சொல்லலாம். அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஜிஎஸ் பார்ட் வந்து ஓவர். ரைட்டுங்களா? ஸோ அந்த ஜிஎஸ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கிளியர் டிஸ்கஷன் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்ன கொடுப்பாங்களோ மோஸ்ட்லி அதுக்கு ரிசம்பிள்ஸ் சேமாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் பேஸ்ட் இந்த கொஸ்டின் சீரீஸில் இதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ். ஓகேவா? ஸோ இது 3த்துக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி எக்ஸலன்ட்டின் சார்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ரைட்டுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ கவர்மெண்ட் கீ வரட்டும். ரைட்டுங்களா? நம்ம கீயும் கவர்மெண்ட் கீயும் செக் பண்ணுங்க, டெஃபினட்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம கீ ஆன்சர் கீ வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை காஞ்சி எக்ஸலன்ஸ் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.